பாதுகாவலராக 16/7/2025 அறிவிக்கப்பட்டுள்ள புனித தேவ சகாயம் விழாவை ஜனவரி 14ஆம் நாளுக்கு அடுத்து வரும் இந்த ஞாயிறை பொதுநிலையினர் ஞாயிறு என சிறப்பிக்க ஆயர் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தின் மைய சிந்தனை இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு என்பதாகும். இயேசுவின் பணியை போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி என்று முப்பெரும் பணிகளாக திரு அவை வரையறுத்து தந்துள்ளது. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் புது பிறப்பை அடைந்துள்ள நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவருமே இந்த முப்பெரும் பணிகளை ஆற்றும் அழைப்பை பெற்றுள்ளோம். இறைவனின் திட்டமும் விருப்பமும் மனிதரில் நிறைவேறும் இறை ஆட்சியை இம்மண்ணில் நிறுவும் பணிக்காக உன்னத அழைப்பு இது. புனித தேவ சகாயம் நம்பிக்கை வாழ்வில் உச்சம் தொட்டவர், நம்பிக்கையை காப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். நம்மை போன்ற ஒரு சாதாரண பொது நிலையினரின் ஒருவரின் இத்தகைய மன உறுதியும் துணிவும் நமது நம்பிக்கை வாழ்வுக்கான முன்னுதாரணமாக நமக்கு திசை காட்டுகின்றன. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல் என்பதையே தனது பணி வாழ்வில் முதல் இலக்காக இயேசு அறிவித்தார் என்பதை லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 நாம் காண்கின்றோம். இதனையே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற தனது ஆணை மடலிலும், இப்போதைய திருத்தந்தை லியோ நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற தனது திருத்தூத அறிவு மடலிலும் அறிவித்திருக்கின்றார். துன்புறுவோர், நலிந்தோர், ஏழைகள் மீதான அன்பே கடவுள் மீதான நம்பிக்கை என்று திருத்தந்தை லியோ விளக்கம் கூறுவதுடன் நாம் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அது அத்தனை எளிதான ஒன்றல்ல. அத்தகைய நிலைப்பாடு எடுக்கும் போது புனித தேவ சகாயம் தனது வாழ்வில் சந்தித்த எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் நம்மையும் சூழ்ந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அளிக்கும் திருமுழுக்கு பற்றி திருமுழுக்கு யோவான் பேசுவதை பார்க்கின்றோம். யோவானிடம் திருமுழுக்கு பெற்று தனது பணி வாழ்வை தொடங்கிய இயேசு இத்தகைய இன்னல்களை சந்தித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எளியோர் மீது கரிசனை கொண்ட பணிவுக்காக பரிசாக இயேசு மிகவும் கொடுமையான சிலுவை சாவை எதிர்கொள்ள நேரிட்டது. இயேசுவின் பணியை முழுமையாக்கும் அழைப்பை பெற்ற நாம் நற்செய்தி அறிவிக்கும் அதன் நீட்சியாக எளியோருக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் செயலாற்றும் கடமை கொண்டுள்ளோம். அதற்கு புனித தேவ சகாயம் கொண்டிருந்த வலுவான இறை நம்பிக்கையும் துணிவும் உறுதியும் நமக்கு தேவை. அத்தகைய ஆன்மீக ஆற்றலை பெறுவதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறைமக்களே,
தூயாவியின் பெயராலே. ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றைக்கு திருப்பலியானது ரீட்டா பிலிப் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நடு செலுத்துகிறார். இவருக்கு நல்ல உடல் சுகத்தின் மீண்டாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் ஆனந்த் ஜான்சி ராணி குடும்பத்தினுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காகவும் திருப்பலிபடியாக மன்றாடுவோம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மறித்து போன பிரேம சந்திரன், ஹாரிஸ், அருமைநாதன், விசுவாசம், ஆனந்தராஜ் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக நாம் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். இன்று தமிழக ஆயர் பேரவை இன்னைக்கு முன்னுரை ரொம்ப அழகாக வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு பொது நிலையினர் ஞாயிறு. பொது நிலையினர்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். யார் பொது நிலையினர்? திருச்சபை எங்கிருந்து வருகிறது? ஆமா, பொது. நீங்க வழக்கமா அந்த காத்த சொல்லுங்க. யார திருச்சபைனா திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அதோட முடிஞ்சிச்சு. நீங்க பாத்தீங்க எவ்வளவு பூ, திரும்பி பாருங்க எவ்வளோ. இனி ஒவ்வொரு வழிபாடு நம்முடைய பங்குல பாத்தீங்கன்னா அர்த்தமுள்ள விதத்துல பங்கு மக்களுடைய அன்பியங்கள், பங்கு பேரவை, இயக்கங்கள், பாடகர் குழுவினர், பக்த சபைகள், இப்படி எல்லாம் என்ன பண்றீங்க? உள்ள பூந்து இந்த பங்கு என்ன பண்றீங்க? உயிரோட்டமுள்ள பங்காக மாத்துவது யாரு? நீங்க தான். நீங்க இல்லைன்னா திருச்சபையே இல்லை. நான் பலமுறை சொல்வேன், இப்ப இல்லை, நான் விரதராகமா சொல்றேன். மக்கள் பொதுநிலை இல்லை என்றால் என்ன இல்லை? திரு அவை இல்லை. இப்ப நீங்க பூசைக்கே வரல, நான் மட்டும் பூசை வச்சேன்னா சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் இல்லை. அது மாதிரிதான் திருச்சபை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல இதுக்கு பத்தி ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் கேட்டுப்போம். முதல்ல இந்த பொதுநிலைக்காக ஒரு பாதுகாவல் வச்சாங்க. தாமஸ் மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு. பல 100 ஆண்டுகளாக அவர் தான் பொதுநிலையினர், ஒரு பொதுநிலையினர் அவர் தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நான் கடந்த வாரம் சொன்னேன், நம்முடைய திரு அவை என்ன பண்ணிருக்காங்க, நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த, குறிப்பாக இந்த கன்னியாகுமரி கோட்டாறு மறை மாவட்டத்தின் நட்டாளத்தில் பிறந்த தேவ சகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஆனா நாயர், பெரிய ஒரு உயர்ந்த இனத்தை சேர்ந்தவர். அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவுகிறார். அதன் வழியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அதன் வழியாக அவர் என்ன பண்றார்? மறை சாட்சியாக மரித்து போகிறார். பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் திருவை என்ன பண்றாங்க, அவரை ரெக்கக்னைஸ் பண்றாங்க, அவரை அங்கீகரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அதுக்கு விழா எடுத்து அவர் மறை சாட்சி அப்படின்னு அறிவித்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 14ஆம் தேதி நம்ம இந்த பொங்கல் விழா முதல் நாள்ல பாத்தீங்கன்னா 14ஆம் திரு அவை என்ன பண்ற, நம்ம திருத்தந்தை சொல்றார், பொது நிலையரின் பாதுகாவலர் யாரு? புனித தேவச. ஒரு பலத்த ஒரு கரவடை கொடுக்கலாம் நம்ம. இது நமக்கு மிகுந்த பெருமை. ஒரு சாதாரண ஒரு சாமியார் இல்ல, ஒரு சிஸ்டர் இல்ல, ஒரு துறவரத்தை சார்ந்தவர் அல்ல, ஒரு குடும்ப வாழ்வில் வாழ்ந்தவர் திரு அவை ஒரு புனிதராக உயர்த்தி, அந்த புனிதரை இன்னும் மேல உயர்த்தி பொது நிலையினர் அனைவருக்கும் அவர் தான் என்ன பண்றாரா, பாதுகாப்பு என்று கடந்த 14ஆம் தேதி கோட்டார், நீங்க மாதா டிவிலாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம், நிறைய குருக்கள், நிறைய ஆயர்கள்லாம் திருத்தந்தை பிரதிநிதி அதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். என்னுடைய ஒரே ஒரு சிந்தை தான், அந்த பொதுநிலை நான் சொன்னேன், திருச்சபை நீங்க தான். திரு அவை வட்ட திருச்சபைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி இல்லை, கோபுரம் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கையாச்சு. இப்ப வட்டத்து எல்லாரும் நீங்க இருக்கிற, எனக்கு இந்த ஆல்ட்ரு பாய் கூட எனக்கு முக்கியம்தான். மேல இருக்கிற ஒரு மறைக்கல்வி மாணவன் கூட எனக்கு முக்கியம். ஏன்னா அவங்க தான் இந்த பங்கு என்ற இந்த குடும்பத்தை அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறான். இப்ப இந்த பசங்க இல்லைன்னா நானே வேலை செய்ய முடியுமா? நானே ஃபேனை வைக்கிறது, நானே தண்ணி ஊத்துறது, நானே, புரியுதா? அப்ப அந்த பிள்ளைங்களுடைய பங்கேற்பு, பங்களிப்பு இந்த திருப்பலி என்ன பண்ணுது? அழகுபடுத்துகிற. ஒவ்வொரு நீங்க நீங்க ஆன்மீகமாக இருக்கலாம், சேனையாக இருக்கலாம், ஜபக்குழுவாக இருக்கலாம், வின்சென்ட் பாலாக இருக்கலாம், யூத்துவாக இருக்கலாம், கோயராக இருக்கலாம், அப்படின்னு எல்லாம் நிறைய குழுக்களாக இருக்கிறோம். அதெல்லாம் இது அனைவருமாக இணைந்துதான் இந்த பங்கு என்ற இந்த குடும்பத்தை என்ன பண்றீங்க, இன்னும் உயிரோட்டம் உள்ளதாக. அப்ப எனக்கு என்ன ஒரே சிந்தை, பொதுநிலையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? பங்கேற்கணும். பங்கேற்பு. ஃபாதர் பார்த்துப்பாரு, சின்ன ஃபாதர் பார்த்துப்பாரு, சிஸ்டருங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு கையை நீட்டு போறதில்ல. இது ஏன் பங்கு, வெறுமனே சந்தா காட்டுறது இல்லை, அது 2வது பட்சம். என்னுடைய பங்களிப்பு, இந்த பங்குக்காக நான் என்ன பண்ண, எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நாம தட்டி கடிக்காம
அதுல நான் என்ன பண்ணணும், முழுமையாக என்னுடைய பங்களிப்பை, என்னுடைய பங்கேற்பை அளிக்கக்கூடியதுதான் என்று பொதுநிலை நியாயம். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்குல பார்த்தீங்கன்னா சில பேர் பயங்கர ஆர்வமா இருப்பாங்க. சில பேர்லாம் அப்படியே கை கட்டு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்தோமா வெளியே நின்னோமா பூசை பார்த்துமா, ஃபாதர் என்ன ஒரு 500 ரூபாவா, இந்தாங்க 500 ரூபாய் டொனேஷன், வேற ஏதாவது பண்றீங்களா, இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சுங்க. என்னுடைய கடமை 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு போனா நோ, அது 2வது பட்சம். நம்முடைய பங்களிப்பு, அது ஏன் பங்கு. இப்போ ஒரு குடும்பத்துல இன்னைக்கு அத்தனை பேர் என்ன பண்ணி, அப்பா அம்மா பிள்ளைகள் அத்தனை பேருமே உள்ள இருக்கணும். சும்மா வந்து போற என்ன அது கெஸ்ட் ஹவுஸா லாட்ஜா என்ன, நம்ம பங்கு குடும்பம். அதே மாதிரிதான் இந்த பங்கு என்ற சமூகம். கண்களை மூடுவோம். இந்த ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் இப்போது நாம் பங்கேற்போம். அனைவரும் அமர்வோம். சில நேரங்கள்ல நாம கூட வெறுமனே பார்வையாளர்களாக வந்துட்டு போறவங்களாக சும்மா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சினிமா பார்க்க போறோம், சினிமாவுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க அங்கேயே உட்கார முடியாது, தெத்துருவோம். எழுந்திரு மணியாச்சு கிளம்பு, இன்னொரு அடுத்தாள் உள்ள வரணும். இது அப்படி இல்லை. இது என் பங்கு, எங்க பங்கு, என்னுடைய கோயில் அப்படி என்ற உளமாற உள்ளார்ந்த ஒரு உணவு பூர்வமா இணைய வேண்டும். சில பல நேரங்கள் அப்படி இணைவதற்கான நம்முடைய கடமைகளை செய்வதற்கு முன் வராத நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வழிபாடு கலந்து கொள்வோம். பாடல். முப்பெரும் பணிகளில் ஈடுபாடோடு பங்கேற்பதற்கு பதிலாக இன்னும் வெறும் பார்வையாளர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். அழுகுரலை அலட்சியம் செய்து அவர்களது வாழ்விற்கு துணை நிற்காமலும் நோயாளிகள் மற்றும் துயருவோர் மத்தியில் போதிய அக்கறை கொள்ளாமல் தன்னலத்தோடு செயல்பட்டமைக்காக மனம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்டோருக்கு உதவாமல் வெறும் பார்வையாளர்களாகவே வாழ்ந்து அவர்களை கடந்து சென்றமைக்காகவும் பொது இல்லமாம் பூமியை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தவறியதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். புகழ்கின்றோம்
மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதி எங்களுக்கு நீ அளித்தருள்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். மக்களினங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இஸ்ரேலை ஏணியாக ஏற்படுத்த இருப்பதாக ஆண்டவர் கூறுகிறார். அதுபோல் துன்புறுப்போருக்கும் தேவையில் இருப்போருக்கும் ஒளியாக திகழ நம்பிக்கையாளராகிய நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஏற்படுத்தியுள்ளார். இந்த அழைப்பினை மேன்மையை உணர்ந்து செயல்படவும் இயேசுவின் சீடர்களாய் நாம் இப்பணியை தொடரவும் உறுதி கொண்டு இவ்வாசகத்திற்கு செவிமடுவோம். உலகம் முழுதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, நீ என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்ப கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கும் ஒளியாகவும் ஏற்படுத்தினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதோர் பாடலை, நாம் கடவுளை புகழும் பாடலை என் நாவென்று எழ செய்தார். பல்லவி. காணிக்கையையும் நீ விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. சுரலில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி.
அறிக்கையிடும் அனைவருக்கும் இறையருளும் அமைதியும் உரித்தாகட்டும் என்று புனித பவுல் கூறுகிறார். அத்துடன் இறை மக்களாக இருக்க அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். நாம் பெற்றுள்ள திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் முப்பெரும் பணிகளில் பங்கேற்கவும் எளியவர்களுக்காக வாழவும் நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற உறுதியான உணர்வுடன் இந்த வாசகத்தை வாசிக்க கேட்போம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதரான பவுலும் சகோதராகிய சொஸ்தியனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 1 இறை திரு வசனங்கள் 29-34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகினுடைய பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கும் கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானின்று இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உள்ள அனைவருக்கு இந்த கதை தெரிந்திருக்கும். ஆமை முயல் தெரியுமா?
ஆமை முயல் கதை தெரியுமா? கதையில என்ன ட்விஸ்ட் சொல்லுங்க? யாரு ஜெயிச்சா? ஆமை ஜெயிச்சா முயல் ஜெயிச்சா? ஏன் ஆமை ஜெயிச்சது சொல்லுங்களேன். முயல் நிதானமா போச்சான். வேற முயலுக்கு ரொம்ப தீவிரே. இது வேற ஆமை தானே, நீ போத்துக்குள்ளயா? அது என்ன பண்ணுச்சு? கதையில என்ன சொல்லுவாங்க, அந்த கதையை சொல்லுவாங்களே, முயல் என்ன பண்ணுச்சான்? தூங்கிடுச்சு. இது போறதுக்குள்ள நான் போயிடுவேன். நம்மள நிறைய பேர் அப்படிதான் இருக்கும் தெரியுமா? இந்த கதையில வந்து இப்ப நான் ஒரு 3 விதமான ட்விஸ்ட் கொண்டு வரப்போறேன். ஒரு ஃபாதர் இதுதான் சேவியர் ஆண்டனி சொல்லிட்டு அவர் இந்த ஆமை முயல் கதைய மாத்தி சொல்றார். முதல்ல யார் வெற்றி பெற்றது? நீங்க எல்லாம் கவனிக்கணும். முதல்ல ஆமை முயல்ல யார் முதல்ல வெற்றி பெற்றது? ஆமை. சத்தமா சொல்லுங்களேன், வாயை திறந்து. ஆமா. இப்ப ரெண்டாவது, இப்போ ஆமையும் முயலும் பேசான். வரேன் ப்ளீஸ், இப்ப நம்ம வச்சுக்கிறோம் போட்டி. இந்த முறை யார் ஜெயிக்கிறோம் பார்ப்போம். இந்த முறை யாரு தெளிவாயிடுச்சுமா? முயல் தெளிவாயிடுச்சு. எனக்கே வா, யார் தெரியல, என்கிட்டே வா. இது மாதிரி நம்ம கூட பெரிய என்னையா வச்சுதான் முயல் நம்பதான் ஃபாஸ்டா போயிட்டு கோட்டையை தட்டுச்சான். இந்த முறை தோத்து போனது யாரு? ஆமை. ஆனா திருப்பி என்ன பண்றாங்க? திருப்பி ஆமை சொல்லுதான், ஓகே இந்த முறை வச்சுக்கலாமா, வா. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேரும் திருப்பி போட்டிக்கு வருவான். ஆனா ஆமை சொன்னான், இந்த முறை இடத்த நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போ சொல்லுவாங்க ஓட்ட பந்தயம், இப்போ போட்டி வைப்போம். எந்த இடம்? இப்போ வந்து நீங்க மாடு பிடிச்சாங்களே, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எல்லா இடத்துல வைக்க முடியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சிருப்பாங்க. அவனியாபுரம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் வந்து அந்த மாடு பிடிக்கிற நிகழ்ச்சி நடக்கும். நீங்க மெட்ராஸ்லாம் வைக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, அதுக்கான வழிமுறைலாம் இருக்கு. அப்போ கண்டிஷன் ஒத்துக்கிறியா கேட்டுச்சான். யாருகிட்ட? முயல்கிட்ட. ஓகே, எப்படின்னு தான் நான் தான் ஜெயிக்க போறேன். நமக்கு தெரியல, கொஞ்சம் பேருக்கு தலையில என்ன வந்துடும், கொம்பு முடிச்சுமே, அதெல்லாம் நாங்க பாத்துறோம், நாங்க பார்க்காததா அப்படின்ச்சான். ஆனா ஆமா இந்த மாதிரி ரொம்ப ட்விஸ்ட், பயங்கர கேடி ஆமை நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சான். பார்த்தா பாதி தூரம் போய் ஆமை முதல்ல போயிடுச்சான். இது முயல் முன்னாடி போயிடுச்சான். இந்த முறை நடுவுல பார்த்தா என்னதான், ஒரு பெரிய ஆறு கடக்கணுமா, நம்பாலு நின்ட்டாரான். ஆமா என்ன பண்ணிச்சான், டபக்குன்னு உள்ள போந்து அப்படியே தண்ணியில போயிட்டு சேர்ந்துச்சான். டாட்டா குட் அப்படின்ச்சான். திருப்பி இப்போ அடுத்த முறை இப்போ 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியா இப்போ உன் பலம் என்ன? ஆமா சொல்லுது, உன் பலம் என்ன, என் பலம் என்ன? 2 பேருக்கும் தெரியும். என்னால வேகமா போக முடியாது, ஆனா நீ வேகமா போக முடியாது. ஆனா பல முறை நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய பலத்தை மட்டுமே நம்பி நம்ம என்ன பண்ணலாம், வெற்றி வாய்ப்பை தொழலான்றான். இந்த முறை நம்முடைய பலவீனமே தெரியணும். உன்னால என்ன பண்ண முடியாது, தண்ணியில நீந்த முடியாது. என்னால உன்ன மாதிரி வேகமா போக முடியாது. புரியுதா? உன்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்பதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த முறை போட்டி அதே தான். 2 பேரும் போறாங்க. அதே மாதிரி தண்ணி கடவு நடுவில் நிற்குது. இப்போ ஆமைட்ட ஆமையும் முயலும் பேசுறான். பத்தியா, உன் பலவீனம் என்னன்னு தெரியும், என் பலம் என்னன்னு தெரியும். என்னுடைய பலவீனம் உனக்கு தெரியும், உன்னுடைய பலம் எனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம 2 பேரும் கை கோர்த்துடலாம். நான் வந்து என்ன பண்றேன், தண்ணியில போறேன், நீ வந்து என் மேல நின்னுக்க வச்சான். 2 பேரும் போயிட்டு கரையை கடந்தாங்க. கதை நல்லா இருக்கா? குட். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு பார்த்தா மனிதனுடைய வாழ்வுல இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ரொம்ப பேர் பேசுறாங்க இதை பத்தி. செல்ஃப் எஸ்டீம், ஒருவனை பத்தி செல்ஃப், நம்மளை பத்திய சுய மதிப்பீடு வச்சுக்கலேன், உன்னை பத்திய எண்ணங்கள், சுய எண்ணங்கள். இப்ப என்ன பத்தி இப்ப இங்க இருக்க நிறைய பேர் வச்சுக்கேன். சரி, எனக்கு நான் பயங்கரமான படிப்பாளிங்க, எனக்கு தெரியாத விஷயமே இல்லைங்க, நான் பொழந்து கட்டுவேங்க. இப்படி நிறைய பேர் பாருங்களேன், வாயிலே வடை சுடுவாங்க, பார்த்துருப்பீங்களே. சில பேருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில பேர் தங்களை பத்தி உயர்வாகவே நினைச்சிருப்பாங்க. இது வந்து உளவியல் ரீதியா நான் பேசுறேன், யாரையும் தப்பா செஞ்சுக்காதீங்க. உளவியல் ரீதியா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து ஒரு பங்குல இருந்தேன், என்னால் மறக்க முடியாது அவரை. அவர் கடம்புத்தூர் பங்குல இருந்தேன். அவர் பேரு தான் மறந்துட்டு நினைக்கிறேன். அவர் பேரு நல்ல பேரு. அவர் என்னன்னா, இப்போ அங்க பேசி நிற்போம். இப்போ நம்ம ஒரு 4 பேர் பேசி நிற்போம். இப்போ சொல்லுங்களேன், ஜல்லிக்கட்டு பத்தி பேச செம்மையாஞ்சம் ஜல்லிக்கட்டு. அவர் உள்ள வருவார், அவருக்கு ஜல்லிக்கட்டு பத்தி தெரியாது. அதுதானே ஜல்லிக்கட்டு தானே, அதை பத்தி தெரியாதா, அது பயங்கரமா இருக்கும் பாரு அந்த மாடு அப்படின்னு. ஆனா அவர் ஜல்லிக்கட்டே பார்த்துருக்க மாட்டார். டக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அடுத்த முறை டாபிக் மாத்தோம். கிரிக்கெட் தெரியல, கிரிக்கெட்ல ஆமா ஃபாதர், அந்த ஆஸ்திரேலியா, ஐயோப்பா பயங்கரம். நீங்க எந்த டாபிக் பேச உள்ள புந்துடுவார். இது மாதிரி பார்த்துருப்பீங்க நீங்க. நான் சொல்ற மனிதர் ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு.
ஆனா தெரியாத மாதிரி எல்லாத்தையும் மூக்க நுழைச்சிட்டு எல்லாத்தையும் அதுவா இதுவா தெரியுமே, பிஷப் பத்தி தெரியுமே, போப்பாண்டுவாரு, அவர் உங்க பக்கத்து விடுவாரு, யாரு போப்பாண்டுவாரு, இவரும் அவரும் ஒன்னா படிச்சவங்க பேர இல்லாத மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அப்ப சொல்றாங்க இன்னைக்கு உளவியல சொல்றாங்க இன்னைக்கு பத்தி இவங்கெல்லாம் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தங்களை பத்தி தப்பு இல்லை, தங்களை பத்தி உயர்வான எண்ணங்கள், எப்பவுமே பயங்கரமானவங்க, நாங்க வசதி படிச்சவங்க, நாங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க, நாங்க எங்க குடும்பம் அப்படி அப்படி என்று கொஞ்சம் டேஷ் வச்சிங்களேன் அப்படி போட்டுப்பாங்க. இன்னொரு விதமான மனிதர்கள் சொல்றாங்க, நான் அந்த செல்ஃப் பத்தி பேசுறேன், அதாவது இன்னொரு விதமான மனிதர்கள், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் ரொம்ப ஏழைங்க, நான் கருப்பா இருக்கேங்க, எங்க குடும்பம்லாம் ரொம்ப வசதி இல்லாத குடும்பங்க, நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க, போங்க நாங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளாங்க. இப்படியான எண்ணங்கள் நிறைய பேர் பாருங்கன்னா தாழ்வு எண்ணங்கள் சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது வந்து பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா பயங்கரமா ஒரு மேடை வாங்க வந்து 2 வார்த்தை, ஐயோ பாத, ஐயோ ஸ்டேஜ் எல்லாம் என்னால பேசுவோம், ஐயோ எனக்கு வார்த்தையே வராது, எனக்கு அப்படியே வாய் குளரும், எனக்கு கிரௌட ஆட்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் சில பேருக்கு புலந்து கட்டுவாங்க பாத்தீங்க. அப்போ ஒருத்தருக்குள்ள வந்து இந்த 2 எண்ணங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது உயர்வான எண்ணங்கள், தங்களை பத்தி ரொம்ப பயங்கரமா எண்ணிப்பாங்க, அதுல நிறைய ஓட்ட ஒடுசலாம் இருக்கு, அதை நம்ம உள்ள போயிடலாம். சில பேருக்கு ரொம்ப தாழ்வான எண்ணங்கள், நம்மளால முன்னேற முடியாது, எனக்கு எது தொட்டா நடக்கவே மாட்டேங்குது, எங்க அப்பா சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கவே இல்லை, நான் அப்படி இப்படிலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க உடல் ரீதியாக, அவங்க படிப்பு ரீதியாக, அவங்க பின்புலத்தை பார்த்து நாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, அப்படி எல்லாம் சில பேர் தங்களை ரொம்ப மட்டப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. சாக்ரட்டிஸ் மிக அழகாய் சொல்கிறார், நோ தை செல்ஃப். நீங்க ஒவ்வொருவருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ளும், இங்கதான் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், போயிடலாம், ரொம்ப ஒரு மாதிரி போகுது. உங்களை என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, நீங்க இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எது பலமா நினைக்கிறீங்களோ அதான் உங்க பலவீனம். நீங்க யோசிச்சு பாருங்க, எதை நீங்க பலவீனமா அதான் உங்க பலம். இதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும், பட் அப்கோர்ஸ் நம்ம இந்த இடத்துல அதை பத்தி அதுக்கு தனியா ஒரு நாள் வைக்கணும். உங்க பலம் என்று நீங்க நினைக்கிற பல விஷயங்கள் சில பேருக்கு அது பலவீனமாக இருக்கிறது. சில பேருக்கு பலவீனம், நான் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் பாடவே தெரியாது, என்ன ஃபாதர், எனக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நான் பார்ப்பேன், இந்த நீயா நாளாப்பத்துல நிறைய நிகழ்ச்சி வைக்கிறான், ஒரு பொண்ணை படம் சொல்றாங்க, மை காட் என்ன மாதிரி பாடுறான் அந்த அம்மா, ஒரு அம்மா லேடி தான் பாத்தீங்கன்னா அவ்வளோ, நான் சொல்றாங்க, நான்லாம் சிங்கர் இல்லைங்க, நான் சாதாரண பாத்ரூம்ல சமையல் ரூம்ல சும்மா ஏதாவது வளருவேன், ஆனா பாட்டை கேட்டோனையுமா அந்த அந்த அரங்கமே எழுந்து நின்று பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அவங்க அது வந்து பெருசா எனக்கெல்லாம் பாட வருமானம் பாடினாங்கப்பாங்க வேற லெவல். அப்ப நான் சொல்றதுதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை யாரு தெரிந்து கொள்ளுகிறாங்களோ அவங்க தான் சொன்ன இந்த செல்ஃப் எஸ்டீம், அவங்கள பத்தி இப்ப எனக்கு தெரியும் என்னுடைய பலம் என்ன, எனக்கு என்ன பலவீனம் இருக்கு, என்னை பத்தி எனக்கு தெரியும். அப்கோர்ஸ் மற்றவங்க சொல்லும் போதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எனக்குள்ள இருக்கிற என்னுடைய குறைபாடு என்ன, இதையெல்லாம் நான் மாத்திக்கணும் என்பதை பற்றிய தெளிவு இன்னைக்கு நிச்சயமா வேணும். நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். திருமுழுக்கு யோவான், போன வாரம் அவரை பத்தி நம்ம நிறைய பேசணும். அவர் தான் இயேசுவுக்கு திருமுழு காட்டினார் என்பதை பத்தி நான் அவங்கள்ட்ட நிறைய சொன்னேன். திருமுழுக்கு யோவான் என்பவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, அதான் தெரியும். ஆனா அவரு சொல்றாரு, இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை நீங்க வாசி, யோவான் நீதான் மெசியாவோ, நீதான் வர இருக்கிற இறைவாக்கினரோ கேட்டாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்களேன், இப்ப நம்மளை பார்த்து யாராவது நீங்க தான் அடுத்த முதல்வரா, ஐயோ நீங்க தான் அடுத்த கவுன்சிலரா, நீங்க தான், ஆமா ஆமா சில பேர் சும்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த இருக்காரு காரம்பாக்குறதுக்காரு கணபதி, அவருக்கு நாங்களாம் சொந்தக்காரர் தான், அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல நம்ம கொஞ்சம் அப்படியே காட்டிப்போம், அதாவது நம்ம அவங்க வந்து பெரிய ஆட்களோட, அரசியல்வாதிகளோட, பெரிய பணக்காரோட, நம்ம நாங்களாம் எங்க ஊருக்காரன் நாங்களாம் ஒரே ஊர் தான், அவரு வேற ஊருக்காரு, இந்த அம்மா எந்த அந்த ஊர்ல இருந்திருக்கும் போல, சும்மா நம்ம என்ன பண்ணுவோம். இங்க பாருங்களேன், இந்த முதல் பகுதி நான் பார்த்து முடிச்சிடலாம். முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, திருமுழுக்கு யோவான் வந்து மிகப்பதான் சொல்றாரு, பெண்களுள் பிறந்தருள் இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்று இயேசு வந்து ரொம்ப பெருமையாய் சொல்வார் ஒரு மனிதனா. அவருடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன,
மிக தெளிவாக தெரிஞ்சு. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் என்ன, என்னுடைய வேலை என்ன, அவர் யார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டவே, அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு அறிவிக்க அனுப்பப்பட்டவன். நான் இல்ல, நான் அவன் இல்லை. நான் சொன்ன லாஸ்ட் வீக் கூட, நான் அவன் இல்லை அப்படி சொன்ன மாதிரி, நான் அவன் இல்லை. ஆனா சொல்லியிருக்கலாம், ஏன்னா எல்லாரும் நம்பி இருந்தாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொண்டு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. இங்க முதல் பகுதி பார்த்தா திருமுழுக்கு யோவான் சான்ஸே இல்லை. தான் யார் என்பதையும் தான் யார் இல்லை என்பதையும் அவர் அறிந்து வைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூடங்க பல நேரங்கள்ல நாம தான் இருக்கணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த கடந்த வாரம் பார்த்தேன். இப்படியும் மனிதர்களா, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். பத்மா வாசிங்களா? பத்மா வந்து ஒரு தூய்மை பணியாளர். டி நகர்ல வந்து வண்டிக்காரன் தெரு அப்படின்ற இடத்துல ரோட்ல காலையில பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேக் இருக்கு, பேகை திறந்து பார்க்கறாங்க, ஃபுல்லா நகை. அந்த நகையினுடைய எண்ணிக்கையை சொல்றாங்க 45 சவரன். நீங்க போய் சொல்லாம சொல்லுங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் பத்தி அந்த வீடியோல போடுறாங்க. சாதாரண எளிமையான ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அவங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு. இந்த பத்மாவை நான் அப்படி யோசிச்சேன், யாருக்கு தெரியும் இந்த பேக்ல 45 சவரன். 45 சவரன் எவ்வளவு தெரியுமா? 45 லட்சம். ஒரு சவரன் 1,05,000 ரூபாய், 6,000 ரூபாய் டெய்லி ஏறினே தான் இருக்கு. 6,000 ஆச்சா? சரி, ஓகே, தெளிவா சில பேர் பார்த்துட்டே இருப்பான், எவ்வளவு விலை ஏறுது, வாங்கலாமா வாங்கக்கூடாதா? என்கிட்ட தங்கலாம் இல்லைங்க, நான் ஒன்றும் போடலங்க. பத்மா எங்கு நிற்கிறாள் என்பதை தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு பின்ன நிறைய நான் அவங்கள பத்தி வாசிக்க ஆரம்பித்தேன். பத்மா எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துடுறாங்க. அவங்க அதை தொலைத்தவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அவங்க கூப்பிட்டு அவங்க செக் பண்ணி கொடுக்குறான் 45. இதுல இன்னொரு ட்விஸ்ட் நான் பாக்குறேன். அவங்க வீட்டுக்காரு ஆட்டோக்காரு, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வண்டியில ஒருத்தர் யாரும் 1,50,000 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிட்டாங்க. யாரு? அவங்க வீட்டுக்காரு இருக்கார்ல, அவரை பார்த்தாலும் சாதாரண மனுஷன். யாரோ ஒருவர் ஆட்டோல விட்டாங்க, அப்போ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இந்த ஆட்டோ நான் ஏறினேன், இந்த ஆட்டோ தான் விட்டேன் சொன்னா அந்த ஆட்டோ நம்பரை ட்ரேஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துடலாம். அவரை என்ன பண்றாரு, அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் போய் கவர்மெண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டாராம். இந்த குடும்பத்தை பற்றி நான் வாசித்த போது அந்த அம்மா சொல்லுது ரொம்ப அழகாக. இதுக்கு முன்னாடி இங்கதான் பாருங்களேன், எங்க இதுக்கு முன்னாடி என்னை யாருமே கண்டு கூட மாட்டாங்க, என்னை மூஞ்ச எடுத்து பார்க்க கூட மாட்டாங்க, சட்டையோட பண்ண மாட்டாங்க. இப்ப நான் இந்த 45 லட்சத்தை போய் அந்த நகையெல்லாம் போய் கொடுத்தேன்ல, இப்ப என்னை பார்த்து எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. நீங்களும் என்னை தேடி வீட்டுக்கு வராங்க. நீங்க பாருங்களேன், எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால், அப்புறம் இந்த அம்மா நினைத்திருந்தால், இதுதான் இயல்பு. நான் சொன்ன கோச்சிக்காது, உங்களை மாத்திக்க முடியாது. நீங்க வந்து நான் சொன்ன என் பலம் என்ன, என் பலம் நான் இப்படிதாங்க, நான் யார் பொருளும் ஆசை. நிறைய பேர் பேசுவாங்க, சில பேர் பார்த்தா ஐயே யார்ட்டையும் கையேந்த கூடாது, கஞ்சோ கூடும், என் உழைப்புல தான். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பங்களை தான் சொல்றேன், வெறிய இல்லை. அப்புறம் இன்னைக்கு ஏமாத்தி வாழலாம், மற்றவங்களுடைய வயிற்று அடிச்சு வாழலாம், அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் பொதுவா சொல்றேன். அப்போ இப்படிதான் பாருங்களேன், இந்த இதுதான் நான் சொல்ல சுயம். நீங்க சுயம் சொல்வது உங்க பலம், உங்க பலவீனம். இந்த பத்மா என் கண் முன்பாக வந்து நிற்கிறாங்க. சாதாரண ஒரு குடும்பம், வீட்டெல்லாம் காட்டுறான் அந்த வீடியோல காட்டிப்பாரு, ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கதையினுடைய அந்த நிகழ்வுடைய அவங்க வீட்டுக்கார சொல்றாரு, அதை தொலைத்தவர்கள் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, இவங்க தான் அதை கொடுத்தாங்க சொன்னா, அந்த மூஞ்ச பாக்குறாரு. அவர் சொல்றாரு, அந்த சொல்றாரு அந்த ஆளு, அவங்க தொலைத்தவர்கள் 45 சவரம். அவங்க முகம் எங்களை பார்த்த பிற்பாடு முதல்ல வரும்போது சொங்கி போனவர்கள் பிரகாசம் மாறி போச்சு. வசனம் சொல்லுது, நீங்க ஒளியாக இருக்கணும், நீங்க ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசாயா புத்தகத்தை வாசி. அப்ப இந்த பத்மா பாருங்களேன், எனக்கு எப்படி நிக்கிறாங்க, சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண தூய்மை பணியாளர். இந்த சமூகம் அவங்களாம் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. நீங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு பிரியாணிலாம் போடுவீங்களா, அவங்களுக்கு உட்கார உள்ள கூட சேர்க்க மாட்டுவீங்க. ஆனா இந்த இடத்தை சுத்தம் செய்பவர்கள் மட்டுமல்ல, அவங்க எவ்வளவு சுத்தமா இருக்காங்க என்பதுதான் சொல்ல வரேன். அவங்க யார்? 1 ரூபாய் இல்ல, 2 ரூபாய் இல்ல, திரும்பி சொல்றேன், ரோட்ல விழுந்தா யாரும் ஒன்னும் எடுத்துக்கலாம், நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம தானே, நான் பேச நியாயமா? இப்ப நீங்க ஒரு 10 ரூபாய் கீழே போட்டீங்க, திரும்பி பார்ப்போம், அதெல்லாம் நிறைய பண்றாங்க. உள்ள விட்டுக்கிட்டு யாரு? படிச்சவன் வசதியானவன் பண்ற வேலையை சொல்றேன் நானு.
ஆனா இப்படிப்பட்டவங்க எடுத்திருக்கலாம். அவங்க குடும்பத்துக்கு இது பெரிய பெரிய ஒரு 45 லட்சம் என்பதெல்லாம் இன்னைக்கு யோசிக்க முடியுமா ஏதாவது? இதுதான் இதான் நான் பார்க்கிறேன். இந்த திருமுழுக்கு யோவான் நம்ம யார் என்பதை அவர் அறிந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த மாதிரி பத்மா ஒரு கேத்தலிக் இல்ல, பத்மா ஒரு கிறிஸ்டியன் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வு இன்னைக்கு ரொம்ப அழகாக இறைமகன் என சான்று கூறி வருகிறேன் அப்படின்னு சொல்றான். இரண்டாவது விஷயத்துக்கு நான் போயிடுறேன். இன்னைக்கு நற்செய்திக்கு உள்ள போயிடலாம். இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் எப்படி அவரை அடையாளப்படுத்துறாரு? இவரே சொல்லுங்க, வாயத்தான் சொல்லுங்களேன். ஏதோ கடவுளின் செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை எனக்கு பதில் சொல்லுங்களேன் தயவு செய்து. இப்ப நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, பல பேர் இருக்காங்க, பட் சப்போஸ் பொதுவா சொல்றேன். இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மதுரவாயில், காரம்பாக்கம் கணேஷ், அவர் பேரு கணேஷ், கணபதி, காரம்பாக்கம் கணபதி. காரம்பாக்கம் என்பது ஒரு இடத்தினுடைய பெயர். காசிமேடு குமாரே தெரியுமா? சரியா? இப்படியாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய இடத்தை, மதுரை ஆனந்தம், தஞ்சை டோம், இப்படியே நிறைய பேர் இருக்காங்க குருக்கள். பொதுவாகவே நான் சொல்றேன், அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வருகிற அந்த ஊரை அடையாளப்படுத்துவாங்க, தெரியல, அதை முதல்ல போட்டுப்பாங்க. இப்ப சில பேர் சொல்ல, நாங்களாம் திருநெல்வேலி, நாங்க தூத்துக்குடி, அதை நீ போட மாட்டீங்க சொல்றேன், போட முடியாது, நல்லா இருக்காது, வேற மாதிரி போடணும். ஆகவே அப்படி போட்டுப்பாங்க. சென்னை வாசி தான் போடவே முடியாது, ஏன்னா சென்னையில பிறந்து வந்த நாங்களாம் எங்க போடுறது. அப்ப இடத்தை என்ன பண்றாங்க, தங்கள் முன்பாக போட்டுப்பாங்க. இப்ப படித்தவங்களா இருக்காங்களே, இப்ப டாக்டர், கார்ல பாருங்க, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், இப்படிலாம் கூட போட்டுப்பாங்க நிறைய பேர். அவங்கள அடையாளம், இவங்க யாரு, இவங்க டாக்டருங்க, டாக்டர் ஆண்ட்ரூ, இன்ஜினியர், அப்படி வந்து ER DR எல்லாம் போட்டுக்கிறாங்க. வக்கீல் எல்லாத்தையும் அந்த சிம்பிள்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு தாங்கள் செய்கிற தொழிலை வைத்து தங்களை சில பேர் என்ன பண்றாங்க, அடையாளப்படுத்தி கொள்வதையா. இன்னும் நிறைய பேர் என்ன நாங்கள் படித்த படிப்பு, இப்ப சில வீட்டுல போனீங்கன்னா போட்டு MA BL MA WMA PhD எல்லாம் வீட்டுல கல்யாண நோட்டீஸ் பார்க்கணும் நீங்க. அவன் எனக்கு டவுட்டா கூட அவன் படிச்சிருப்பானவே தெரியாது, பார்த்தா MBA BDM அது லோசுக்கு எல்லாம் போட்டுட்டு ஒரு ஷோ அதை காட்டிடும், ஹலோ எங்க பொண்ணும் படிச்சிருக்கு. அதை விட இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, நோட்டீஸ், கல்யாண நோட்டீஸ் நிறைய இருக்கு. என்னது அவங்க செய்யற வேலை, HCL TCS, வேற என்ன பெரிய கம்பெனியை பத்தி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அவங்க அங்க சாதாரணமா இருப்பாங்க. சில பொதுவா சொல்றேன், பாத்தீங்கன்னா தங்கள் பின்னாடி ஒரு இதெல்லாம் ஒரு என்ன, தங்களை அடையாளப்படுத்தி கொள்வது. இப்ப நீங்க ரோட்ல இருக்கிற கோயில அவரை கூப்பிடுங்க, அவங்க உட்காந்துருக்காரு, சேகரை கூப்பிடுங்கன்னா சேகருக்கு சேகரனை வாங்க அப்படின்னா அவருக்கு சந்தோஷப்படு, சேகர் பார்த்துருப்பாங்க, சேகர் கூப்பிடுறேன். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இப்படி இயேசுவை ஏன் இவர் வேற மாதிரி கூப்பிட்டுக்கலாமா, எப்படிலாம் கூப்பிட்டுக்கலாம் சொல்லுங்க, யோசிங்க. இயேசுவை திருமுழுக்கு யோவான் எப்படிலாம் கூப்பிட்டுருக்கலாம்? நீங்களும் பேசலாம், நானே பேசியிருந்தேன், எப்படி சாமியாரே பேச முடியாது. நீ பொதுநிலை ஞாயிறு, வாய தரங்க, பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு, இப்ப வருது செம்மறி ஆடு. இறைமகன், இவரே இறைமகன் சொல்லிக்கலாம். நீங்க நிறுத்துங்க, வேற யாராவது, இவர் யார, எப்படி இயேசு எப்படி அவர் அடையாளப்படுத்திக்கலாம்? ஓ போதகரே, இவர் தாங்க போதகர், அடுத்தவர ரபி ரபி அப்படின்னு சொல்லி இருக்கலாம். வேற எப்படி, இறைவாக்கினர், நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இறைவாக்கினர் தான் சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம், மெஸ்ஸியா அவர் சொல்லலாம். வேற அதான் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, அவதான் சொல்லிட்டார், உலகத்தை மீட் பண்ணிட்டாரு. வேற எப்படி சொல்லலாம், இவர் குணமளிக்க கூடியவர், நிறைய நோய் நொடிகள்லாம் குணமாக்குவார், பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவரு மருத்துவராக இருக்கக்கூடியவர். இல்ல இவரு பயங்கர பேய்களை ஓட்டக்கூடிய, வச்சா கை வச்சாலே போதும் அப்படி அலர் அடிச்சு ஓட்டுக்கணும் அப்படிலாம் சொல்லிக்கலாமா இல்லையா? எனக்கு மட்டும் உண்மையை சொல்லுங்க, ஏன் இன்று இவர் இதோ கடவுளின் செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். மட்டன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? மட்டன். இப்ப எல்லாரும் அது கூட போறேன், எங்க வீட்டுல மட்டன் சொல்லும் போதே தெரியல, அது எனக்கு ஒண்ணும் புரியல. சிக்கன் எல்லாம் ஒண்ணுதானே, சாப்பிடும் போது எங்க வீட்டுல இன்னைக்கு மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி. நாங்க கல்யாணத்துக்கு மட்டன் பிரியாணி போறோம் தெரியுமா? சிக்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், பாவம் ஏழைங்க போடுது போல இல்ல, சிக்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான். சிக்கனா, ஐயோ சிக்கன் பிரியாணி போடுறீங்க கல்யாணத்துக்கு, ஏன் மட்டன் போடலாமே? சரி ஓகே, இப்போ நிறைய பேர் இங்க இருக்காங்க, மட்டன் வந்துருவோம். என்ன கறி வாங்கணும், செம்மறி ஆட்டுக்கறியா வெள்ளாட்டு கறியா? வெள்ளாட்டு கறி. ஏன் வெள்ளாட்டு கறி வாங்கணும்? எல்லாம் இந்த ரெண்டே தான் பேச, யாரையா சொல்லுங்க, ஏன் செம்மறி ஆடு வாங்கக்கூடாது? செம்மறி ஆடு அதுவும் ஆடு தானே, சாப்பிட மாட்டீங்களா என்ன? ஓகே, அது ஸ்மெல் வரும், அது சரியா வேவாது அப்படிலாம் சொல்லி என்ன பண்றாங்க இன்னைக்கு வெள்ளாட்டு கறியை. ஒரு பாய் கிட்ட போங்களேன்,
பாய்க்கு தான் இப்போ வந்து இருக்காங்க. பாய்கிட்ட போனே இப்போ நம்ம வசனத்துக்குலாம் போறோம், நிறைய பேர் போறான். ஒரு ஆடை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவார். என்ன ஆடு? இந்த ஆடு. ஐயோ, என்ன இந்த ஆடை வாங்கிடுறீங்க? கறி வேவாதுங்க. ஐயோ, இந்த கறி நல்லாவே இருக்காதுங்க. அப்புறம் என்ன கோச்சிக்காதீங்க, சாப்பாடுலாம் ஒரே ஸ்மெல் வந்துடும், குழம்பு நாத்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ற கடையில போய் வாங்குங்க. இந்த ஆடுலாம் நல்ல ஆடு, வெள்ளாடு, நல்லா அப்படியே போட்டுன்னு வாயில போட்டுன்னு அப்படியே புஷ்ஷுன்னு உள்ள போயிடும். சொல்லுவாரா? ஆமாவா இல்லையா? நீங்க கூட நிறைய பிரியாணி சாப்பிடுவீங்கல்ல, ஹைதராபாத் பிரியாணி, ஆர்ஆர் பிரியாணி, எவ்வளவு பிரியாணி கிடைக்கா பஞ்சம் இங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கறி எப்படி இருக்கணும்? நல்ல கறியா? அப்போ ஆடு நல்லா இருந்தா கறி எப்படி இருக்கும்? நோஞ்ச ஆடு, நோய் பிடிச்ச ஆடு, அப்படி அந்த ஆடை சாப்பிட்டா நமக்கு என்ன, நமக்கு நோய் வந்துடும். உங்களுக்கு எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. இது என்ன சொல்றாரு? இதோ இறைவனின் கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த பழைய ஏற்பாடுல ரொம்ப டீட்டெயில போக வேணாம், மணியாச்சு. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பாவம் போக்கும் பலியாக என்ன பண்ணாங்க? ஆடை, செம்மறி ஆடை காணிக்கையா கொடுத்தாங்க. நான் வந்து உவரிக்கு போயிருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ ஒரு எல்லாம் குடும்பமா ஃபேமிலியா போயிருந்தோம். அப்போ எல்லாம் கோயில ஜோம் பண்ணிட்டு நான் அந்த பக்கமா போனா அவங்க ஒரு பெரிய தொட்டி வச்சிருந்தாங்க. நீங்க போயிருக்கீங்களா? தொட்டி. அப்போ அங்க பார்த்தா ஆடு எடுத்து வராங்க, தண்ணியில ஊத்தி கழுவுறாங்க. அங்க வெட்டுறதுக்கு தனியா வச்சிருக்காங்க, அந்த ஆடை வெட்டி கிளீன் பண்றதுக்குன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க டெய்லி இங்க வெட்டுவாங்க. அதாவது நான் சொல்றது அசன் என்பது, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்திருக்கு, வீடு வாங்கிட்டேன், பையன் வந்து டாக்டர் ஆயிட்டான், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறான், அல்லது ஏதோ ஒரு நான் வேண்டிக்கிறேங்க, இப்ப நம்ம கோயில சாப்பாடு போற மாதிரி நேர்ச்சி வேணும் மாதிரி அவங்க நேர்ந்து கொண்டதற்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆடை அங்க வெட்டி அந்த சமைச்சு அதோடைய கறி அவங்களும் சாப்பிட்றாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் தினந்தோறும் கொடுப்பாங்களாம். நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு தாங்க டெய்லி நானே பார்த்தேன் 2 கறி 2 ஆடை வெட்டினாங்க. ஆனா செய்யறதுக்கு லேட்டா ஆகணும். வந்து சாப்பிட்டு போலாம் பார்த்தேன், அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு எப்படியும் 3 மணியா வந்துட்டேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா முதல் பகுதி பாவம் போக்கும் பலியாக என்ன பண்ண, எருசலேம் ஆலயத்துல ஆட்டை வந்து காணிக்கையா கொடுத்தாங்க. இந்த ஆடு எப்படி இருக்கணும் தெரியுமா? பழைய ஏற்பாடுல ஒரு நிகழ்ச்சி மட்டும் வாசி முடிச்சிடலாம். விடுதலை பயண நூல் எடுத்துங்க, 12வது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த இஸ்ராயல் மக்கள் கண்டென்ட் மட்டும் சொல்ற, நீங்க வாசிக்க வேண்டாம். அது எப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் எகிப்தை விட்டு வந்து வெளியே போனோம். அப்போ மோசே தான் போயிட்டு அந்த பார்வோன் சண்டை போறாரு. 10 விதமான கொள்ளையினர் கொண்டு வர, ஒன்னுத்துக்கு அவன் பதில் தரவே இல்லை. கடைசியாக இதாங்க அடிங்க, இந்த அடியை கொடுத்தா காலிங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்க தலைச்சம்புள்ள செத்து போவோம். எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ கிறிஸ்துமஸ் வந்தது, எல்லா வீட்டுல என்ன கட்டினீங்க? ஸ்டார் கட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்க கிறிஸ்தவங்க, நம்ம ஆர்சி மட கிறிஸ்தவங்க அப்படியா? இப்ப எல்லாரும் கரும்பு கட்டினான், அதனால ஒண்ணும் பேச்ச. பொங்கல் வீட்டு எல்லாருக்கும் கரும்பு. நம்ம வீட்டுல கட்டினீங்களா பொறுமை? கரும்பு வெளியே நீங்க கட்ட மாட்டீங்க, கரும்பு சாப்பிடுவீங்க. ஆமா, குட். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் என்ன பண்ணுது, நம்ம வந்து கிறிஸ்தவங்க நம்ம எல்லா வீட்டிலும் பாக்குறோம், இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துமஸ்க்காக தங்களை தயாரிக்கிறாங்க. அப்ப கடவுள் சொல்லுவார் ரொம்ப அழகாக, ஒரு ஆடு எப்படி இருக்கணும் தெரியுமா? அதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அதை பத்தி நேரம் இல்லை. அந்த ஆடு மாசு மறுவற்றதாக இருக்கணும், எத்தனை வயது உள்ளதா இருக்கணும், அது என்னெல்லாம் பண்ணணும் என்பதை எல்லாம் சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுமா, அந்த வீட்டினுடைய வாசக்கால தடுவணும். ஆண்டவருடைய தூதர் அப்படி சொல்லுகிற போது எந்த வீடுகள் எல்லாம் இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் அந்த வீட்டில் சாவு விழாது. எதெல்லாம் தெளிக்கப்படவில்லையோ போட்டு தள்ளு, அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நான் சொன்ன பாவம் போக்கும் பலியாக அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடத்தல், ஒரு வாழ்வு, இங்க இருந்து அவங்க கடந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு இட்டு செல்வதற்கு ஒரு ஆட்டினுடைய ரத்தம் அங்கு தேவைப்பட்டது. தொடக்க நூல் 22 7-8 வாசிங்க. மோயிசனுக்கு ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தையே இல்லைங்க, பல வருஷம் ஆயிடுச்சு, வயசாயி 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அப்போ கடவுளின் தூதர் சொல்றா, அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்றாரு. கடவுளின் தூதர் குழந்தைய கொடுத்துட்டாரு. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, எவ்வளவு நீ என்ன அன்பு செய்யற, என் மேல நம்பிக்கை வச்சிருக்க, நான் கொடுத்த அந்த பையன் பேர் என்னங்க? பையன் பேர் என்ன? ஈசாக். அவனை நீ எனக்கு காணிக்க கொடு. 22-8 வாசிங்க, 7-8 வாசிங்க, கவனிங்களா, ஒரு முடிச்சிடலாம். அப்போது ஈசாக்கு தன் தந்தையாகி ஆபிரகாம் நோக்கி, அப்பா நெருப்பு விறகு கட்டைகள் இருக்கிறது, அதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே
இப்ப வந்து என்னன்னா பலி செலுத்தணும், நல்லா கவனிக்க, இந்த கண்டென்ட் பார்த்தணும். பலி செலுத்தணும், எல்லாம் கொண்டு வந்தாரு, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. பையன் கேக்குறான், எங்கப்பா ஆட காலமே எல்லாம் கொண்டு வந்துட்டு இப்ப உங்களை பிரியாணி செய்யணும்ன்றீங்க, எல்லாம் செஞ்சு வரைக்கும் கறியே இல்ல, ஏங்க கறி வாங்காம எப்படிங்க பிரியாணி செய்ய முடியும்? அப்ப கறி வேணுமா இல்லையா? அந்த என்ன அவர் என்ன பதில் சொல்ற சொல்லுங்க. ஆண்டவரே பார்த்து கொள்வார். அப்படியே மேல போனீங்கன்னா 12வது வசனம், யாவே ஈரே, யாவே ஈரே, கடவுளே பார்த்து கொள்வார். நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழகா அந்த காட்சி சொல்லுவாங்க. அங்க ஒரு ஆடை கண்ட உருவாகிட்டு அது மாட்டிட்டு இருக்கும். அந்த ஈசாக்கு பதிலாக ஆபிரகாம் யார பலி கொடுக்கிறார்? ஆட்டை பலி கொடுக்கிறார். நான் இன்னைக்கு உரையை முடிச்சிடறேன் இந்த மறையுரையை. இதோ கடவுளின் செம்மறியாம், இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். அப்போ திருமுழுக்கு அவன் ரொம்ப தெளிவாயிட்டாருங்க. இவரு சாதாரண ஆள் இல்ல, இவர் சாதாரண நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்ல. அவரை வந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வரார். நான் போன வாரம் சொன்னேன், 12 வயதுல காணாமல் போற. அதுக்கப்புறம் பைபிள் வந்து அவரை பத்தி பேசவே இல்லை. திருமுழுக்கின் போதுதான் இவர் யார் என்பதை யார் வெளிப்படுத்துறா? திருமுழுக்கு யோவான். அப்பதான் பாத்தீங்கன்னா எப்படி நான் யோசிச்சேன், இவர் ரபின்னு சொல்லிக்கலாம், பலமே சொல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்ற, இவரே கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் அப்படின்னு சொல்றார். என்னுடைய ஒரே சிந்தை தான் முடிச்சிடறேன். ஏன் இவர் வந்து என்ன நான் நினைச்சேன், இந்த திருமுழுக்கு யோவான் வந்து வாழ்ந்த இடம் வந்து பாலஸ்தீனம். ஏசு அப்பதான் வர்றாரு. அவர் இருந்ததும் அந்த பாலஸ்தீனோட பகுதி தான். இப்போ இங்க சென்னையில மதுரவாயில் இருக்கிற ஒருத்தரை பத்தி அமெரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒரு கலிஃபோர்னியா இருக்கு தெரியுமா? நீங்க ஏதாவது செஞ்சாதான் தெரியும். நீங்க ஏதாவது ஸ்பெஷலா வித்தியாசமா இதை கண்டுபிடிச்சினா தான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்லாம் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு. நான் யோசித்தேன், உலகின் பாவங்களை போக்கக்கூடிய இறைவனின் செம்மறி. ஏன் பாலஸ்தீனாவினுடைய செம்மறி, அமெரிக்காவின் செம்மறி, ஜெர்மனியின் செம்மறி ஏன் சொல்ல? நீ பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. நான் பழைய ஏற்பாடுல சொன்னல, அந்த ஆடு வெட்டப்பட்டு அது ரத்தம் தெளிக்கப்பட்டது. நீ கூட ஒவ்வொரு போங்க, எல்லாம் டெய்லி குத்துட்டு இருக்காங்க. என்னது ஆடை வெட்டுறீங்க, எண்ணெய் ரத்தத்தை கொடுக்குறாங்க, சாப்பிடுறீங்க. ஆனா ஒரே ஒருவர் தாங்க, ஒரே ஒரு முறைதான், ஒரே ஒரு முறைதான். இந்த செம்மறி ஒரு முறை இந்த சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தினார். யாருக்காக? ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்காக அல்ல. ஒரு குறிப்பிட்ட இந்த இடம், இந்த டெரிட்டரி, இந்த இடம் மதுரவாயில் மட்டுங்க, தமிழ்நாடு மட்டுங்க, சென்னை மட்டுங்க, இந்தியா மட்டுங்க, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவராக, இந்த உலகத்துக்கு மீட்பை கொணர்வதற்காக, இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காக தான் இந்த இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இதைதான் வந்து திருமுழுக்கு யோவான் ரொம்ப அழகா, இவரே உலகினுடைய பாவங்கள். அப்ப இன்னைக்கு நான் லாஸ்ட் வசனம் சொன்னேன், அவர் வந்து அவரை சான்று பகர. எனக்கு வந்து ஏஆர் ரகுமானை பத்தி வாசித்து கொண்டிருந்தேன். ஏஆர் ரகுமான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், ஒரு தொலைக்காட்சியை சேர்ந்த போய் அவர்கிட்ட ஒரு இது கேட்கிறாங்க, அது ஒரு பேட்டி. இந்த உலகிலே நீங்க இருப்பதற்கு முன்பாக நீங்க பார்க்கிற ஒரு ஆள் நினைச்சு யாரை பார்க்க ஆசைப்படுறீங்க? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களா, எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு பையன் இருக்கான் கரண் சொல்லிட்டு, அவன் பேர் என்ன, ஒரு பாட்டு பாடுறான், சரிங்க தெரியுதோ, எனக்கு வந்து இளையராஜாவை பார்க்கணுங்க. இளையராஜா பார்த்தா எனக்கு அது மேல எனக்கு முடிஞ்சிச்சுங்க, வேற யாரும் இளையராஜா தாங்க என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்போ இதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் யாரை நீங்க பார்க்கணும் ஆசைப்படுறீங்க உங்க வாழ்வில? ஏஆர் ரஹ்மான் சொல்றாரு, ஒருவரை பார்க்க ஆசைப்படுகிறேன். யார் அவரு? இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அவரை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். சாவதற்குள்ளாக அவர் இங்கதான் இருக்காரு, பாவம் ஏஆர் ரஹ்மான் தெரியல, அவர் நம்ம தான் இருக்காரு. அவர் வந்து எங்கேயோ தேர்ந்து இருக்காரு, தோ இருக்காரு இயேசு, ஓகே நம்ம தான் இருக்காரு. அவர் நான் பார்த்தேன் பாருங்களேன், இயேசுவை அறியாத ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு பாரு எவ்வளவு ஒரு இது மாதிரி 1000 பேர் இருக்கான். கடைசியா முடிச்சிடுறேன். ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டி, உலக பெண்கள் கிரிக்கெட் போட்டி நடந்தது தெரியுமா? பாத்தீங்களா? அதெல்லாம் பெண்கள் நம்ம தான் வின் பண்ணோம், அதுல நம்ம தான் வெற்றி வாங்க சொன்ன முதல் முறையாக. பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஜெமிமா ராட்ரிக்ஸ்
அந்த பிள்ளை வந்து செமிஃபைனல் போகிறாங்க. கண்டிப்பாக இவங்களால எதிர்கொள்ள, ஏன்னா 380 பெரிய ஸ்கோர் அது எதிர்கொள்ள முடியாது. அப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக ஆடுது. அது கிறிஸ்டியன். அது சொல்லி மூச்சோன்னு எல்லாம் சொல்லுது, இந்த வெற்றிக்கு காரணம் இயேசுதாங்க, இயேசு மட்டும் இல்லைன்னா என்னால வெற்றி அடிச்சுக்க முடியாது, இந்தியா வெற்றியை பெற முடியாது. நான் கத்துறத பயங்கரமா கத்துச்சு. நீங்க பார்த்துருப்பேன் இந்த வீடியோல. ஒரு இந்தியாவில் வழக்கமா சமயம் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாது, தெரியல உங்களுக்கு. நீங்க போட்டியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன். எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு பெண் வந்து ஒரு அவ்வளோ அழுதுட்டு, அதுவும் அழுதுகிட்டு, எங்க எல்லாத்துக்கான இவர் தாங்க, இவர் இல்லைன்னா நாங்க வெற்றி பெற முடியாதுங்க, இவ்வளவு ரன் அடிச்சுக்க முடியாது. நீங்க யோசிங்களேன், எனக்கு எப்படி சான்று பகிர்தல்? இதுதான், வார்த்தையால் அல்ல வாழ்க்கையா. அதனால திருமுழுக்கு யோவான் சொன்ன அவருடைய வாழ்வு மிகப்பெரிய சான்றாக அமைந்தது. நம்ம கேட்ட இன்னைக்கு பவுலடிகளார், அவர் கடவுளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த இயேசு யாருக்காக இறந்தார், யாருக்காக ரத்தம் சிந்தினார், யாரை மீட்பதற்காக, யாரு வாழ்வு பெறுவதற்காக, நீங்க நானும். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணோம்? இந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்வின் வழியாக சான்று பகர நிறைய வாய்ப்பு. நான் சொன்ன பத்மா அந்த நிகழ்ச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நமக்கு. நீங்க சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் வந்து மகிழ்ந்து போயிருக்கேன். சில நேரத்துல பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மனிதர் மாதிரி நம்மளால எல்லாம் போயிட்டோமே. அவங்க அப்கோர்ஸ் அவங்க பப்ளிசைஸ் பண்றாங்க, நம்ம கூட நிறைய பண்றோம், யாரும் வெளிப்படுத்தல. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கூட அதுல ஒருவராக இருக்கும். நம்முடைய வாழ்வின் வழியாக இயேசுவை மற்றவர்களுக்கு வாயால் அல்ல வாழ்க்கையால அறிவிக்க, செயல்படுத்த, அந்த சான்று பகரக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டும். விழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நீரை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என்று வாழும் எல்லாமல்ல இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து எம்புவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் ஏழைகள் மீதான அக்கறை வழியாக உலகத்தை புதுப்பிக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது நிலையினர் உருவாக்க பணியில் தம்மையே ஈடுபடுத்தி உழைக்கும் தமிழ்நாடு பொது நிலையினர் பணிக்குழு தலைவர் ஆயர் சகாயராஜ், செயலர் அருட்தந்தை மரியமிக்கேல், செயற்குழு உறுப்பினர்கள், மறைமாவட்ட செயலர்கள் அனைவரும் இணைந்து முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று தமிழக திரு அவை பொது நிலையினர் திரு அவையாக உருப்பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
கேட்டருளும். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் தங்கள் திட்டங்களாலும் சட்டங்களாலும் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நல்வாழ்வுக்கு உதவிடவும் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுக்காக உழைத்திடும் நல்ல தலைவர்களை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குரலற்றவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயேசுவின் சீடர்கள் என்ற நற்பண்பை கற்றுத்தரும் தளங்களாக எங்கள் குடும்பங்கள் திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்திய பொதுநிலையினர் பாதுகாவலராம் புனித தேவசகாயத்திடம் விளங்கிய இறை நம்பிக்கை, பற்றுறுதி, துணிவு, சமத்துவம், பண்பு ஆகிய இயேசுவின் பணியை முழுமையாக எங்கள் இறையாட்சி பணியில் என்றென்றும் துணை நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். நாம் இன்று பொதுநிலையினர் ஞாயிறை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கு நீங்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அது நம்ம கேட்ட இன்றைய முதல் வாசகத்துல இசையா நம் அனைவரையும், வெறும் சாமியாருங்க சிஸ்டம் மட்டும் கிடையாது, நீங்க எல்லாருமே நாம் அனைவருமே கிறிஸ்துவர்களாக வாழ கடவுள் தம்முடைய கருப்பையில், தம் தாயின் கருப்பையில் இருந்து நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு சான்று பகர வேண்டும். அதுக்கு நிறைய வாய்ப்புகளை கடவுள் நமக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது பங்கு அளவிலும் சரி, நம்முடைய நாம் செய்கிற வேலைகளிலும் சரி, எல்லா நிலைகளிலும் நம்ம நம்மை ஈடுபடுத்தி கொண்டு, நான் சொன்ன பங்கேற்கின்றவர்களாக, பார்வையாளர்களாக அல்ல, பங்கேற்கின்றவர்களாக. என்னால் என்ன செய்ய முடியும்? வெறுமனே காசு பணம் என்பது இரண்டாவது பட்சம். அதை விட என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பை ஆலயத்திற்காக, பங்கிற்காக, அன்பியத்திற்காக கொடுக்கிற போது அதுதான் இந்த பங்கை, இந்த திருவையை உயிரோற்றமுள்ள ஒரு திருவையாக மாற்றும். அதற்காக இறைவனிடம் என்றாடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாட பலியாக
நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் மது கையெழுத்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்போதெல்லாம் பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைமா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் இன்று எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோதால் அமை தாங்குவோர் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் எதிரிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதா: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண மக்கு ஊழியம் புரிய தகுந்த வழியில் ஏற்றுக் கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி சொல்வோம். இந்த நாளை காணக்கூடிய அருளை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அவருடைய அற்புதக்காரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காம், நம்முடைய ஜப உதவி கேட்டு யாவருக்காம், பலவிதமான உடவுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்க அனைவருக்காம், நம்பிக்கையோடு பலியிலே கலந்து ஜெபிக்கிற நம் அனைவருடைய தனிப்பட்ட வேண்டெடுக்காகும் என்றாடும். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றிடும் நீங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான விடுதி மிக்க மரியாள் ஆரோக்கியனை அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், பொதுநிலையின் பாதுகாவலர் ஆகிய புனித தேவ சகாயம், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, இவ்வுலகிலே முக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்காக மீட்பளிப்பதற்காக இந்த உலகிலே மனுவிடத்தை இயேசு தந்தையாகிய கடவுளோடு ஒன்றித்திருந்தது போல நாமும் அந்த இறைவனோடு ஒன்றித்து வாழ கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செய்யும் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை
எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே அவருடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தன்னுடைய திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு ஆண்டவரே சகரம்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவர் இந்த புனிதமிக்க உடலார் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துண்டு விடுவித்து அவள் இன்றும் உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. பழைய ஏற்பாட்டிலே சாதாரண ஆட்டினுடைய ரத்தம் பாவங்களை போக்கியது. ஆனால் புதிய ஏற்பாட்டு இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்துதல் வழியால் நம் அனைவருக்கும் மீட்பை கொணர்ந்து தனது உடலின் மத்தத்தையும் அனைவருக்கும் திருவிருந்தாக படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இந்த இதயத்தின் திருவுணவே
அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்து தந்தை மைக்கேல் முரே, தாய் கார்லின், சார்லஸ் கிறிஸ்டி இவரின் மகள் ஜூடி செல்வா என்பவருக்கும், குழுத்துறை மறை மாவட்டம் அப்பாட்டு வினை பங்கை சேர்ந்த தந்தை ஜோசப் ராஜ், தாய் மரிய கில்டா மேரி இவரின் மகன் லிஜோ ரோஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அலெக்சாண்டர், தாய் ரோஸ் மேரி இவரின் மகன் ஆண்டனி ஆகாஷ் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் தர்காஸ் பங்கை சேர்ந்த தந்தை ஜான் பிரிட்டோ, தாய் பிரேமா ஆரோக்கிய மேரி இவரின் மகள் டெய்சி ஜெனிட்டா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 2வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை தேவபாஸ்கர், தாய் கிறிஸ்டா மேரி இவரின் மகன் கில்பர்ட் டொனால்டு என்பவருக்கும், நமது உயர் மறை மாவட்டம் குறுக்குப்பேட்டை பங்கை சேர்ந்த தந்தை தங்கராஜ், தாய் ஜெயசீலி இவரின் மகள் சொனாலி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிப்பது. 2வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை மோகன், தாய் மேரி இவரின் மகன் மைக்கேல் ராஜ் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் காந்தி நகர் பங்கை சேர்ந்த தந்தை பத்திநாதன், தாய் வகிதா இவரின் மகள் ஜெயசுதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புகளே, இன்று பொது காலத்தின் 2வது ஞாயிறு. நாம் அறிவித்தது போல இன்று நாம் பொதுநிலை ஞாயிறை கொண்டாடி மகிழ்கிறோம். எனவே ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய இந்த தல திருச்சபை இன்னும் உயிரோட்டமுள்ள ஒரு ஆர்வமுள்ள திருச்சபையாய் மாற தொடர்ந்து உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்பொழுது செபஸ்தியார் மறை சாட்சி நினைவு. 21ஆம் தேதி புதன்கிழமை இப்பொழுது ஆக்னஸ் கன்னி மறை சாட்சி நினைவு. 22ஆம் தேதி வியாழக்கிழமை இப்பொழுது வின்சென்ட் திருத்தொண்டர் மறை சாட்சி நினைவு. 24ஆம் தேதி சனிக்கிழமை சலேஸ் நகர் புனித பிரான்சிஸ் ஆயருடைய மறைவனுடைய நினைவு. இன்றைய ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பித்து கொடுத்த நம்முடைய செபஸ்தியார் அன்பித்துக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து ஜோரா அடுத்த வார திருப்பலியை புனித ஜான் போஸ்கோ அன்பித்தினர் சிறப்பிப்பார்கள். புனித செபஸ்தியார் கிபி 256ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். ரோமானிய படையில் சேர்ந்து ரகசியமாக கிறிஸ்தவர்களுக்கு உதவியதால் பேரரசர் தியோக்ளேசியினால் அம்புகளால் எய்யப்பட்டு இறக்க விடப்பட்டார். பின்னர் மீட்கப்பட்டு மீண்டும் கண்டிக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டார். செபஸ்தியார் ஒரு எளிய பின்னணியில் பிறந்தவர். அவர் சிறு வயதிலிருந்தே கடின உழைப்பு, நேர்மை மற்றும் ஒழுக்கத்தை வாழ்க்கையின் அடிப்படை மதிப்புகளாக கொண்டிருந்தார். இளமை காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டாலும் அவற்றை தைரியமாக சமாளித்து முன்னேறினார். நாமும் செபஸ்தியார் போன்று வாழ்க்கையில் வெற்றி என்பது பணம் அல்லது பதவி மட்டுமல்ல, மனித நேயமும் சமூக பொறுப்பும் முக்கியம் என்பதில் நம்பிக்கை கொண்டிருப்போம். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபஸ்தியார் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொள்ளை நோய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாவலர். நீங்க திண்டுக்கல் அந்த மாதிரி சைட்லாம் போன நிறைய பேர் இருக்காங்க, நாகர்கோயில இருக்காங்க. சென்னையில மாதாவரம் ஒரு இடத்துல இருக்கு. அந்த திருவிழாவை நீங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல போயிருக்கேன். எங்கிருந்து வரும் கூட்டம் தெரியாது, அவ்வளோ கூட்டம். அந்த எப்படி அந்தோனியாட்ட வேணா கடை கண்ட மாதிரி செபஸ்தியார்ட்ட வேண்டினா எந்த விதமான உடல் நோய்கள் இருந்தா அதை குணமாக்கக்கூடிய அந்த அம்புலாம் வச்சுப்பாங்க. கேரளாவில் நான் போயிருந்தேன், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்புவே காணிக்க தராங்க. செபஸ்தியார் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செயின். நமக்கு இது மாதிரியான புடுதலால் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் அவங்களுடைய வாழ்வு தான் நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைகிறது. கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது நீர் பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. பாடு
பற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.